அருமையான தண்ணீர் வசதியோட தேசிய நெடுஞ்சாலைக்கு ரொம்ப பக்கத்துலேயே 14 ஏக்கர் தோட்டம் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். மொத்தமாக இருக்கிற 14 ஏக்கர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அருமையான முறையில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. முக்கால்வாசி பக்கம் மக்காச்சோளம் போட்டிருக்காங்க. மக்காச்சோளம் அறுவடைக்கு தயாராக இருக்குதுங்க. இந்த 14 ஏக்கர் ஃபுல்லாகவே ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்காங்க. எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்திங்கன்னா மேனுவலாக நம்ம தண்ணி பாய்க்க வேண்டியது கிடையாதுங்க. ஃபுல்லாகவே ட்ரிப் இரிகேஷன் தான். மக்காச்சோளத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய் போட்டிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஏக்கர் பக்கம் இருக்குதுங்க. அதுவும் நல்ல முறையில் பராமரிப்பு பண்ணி நல்ல விளைச்சல் இருக்குதுங்க. இந்த மிளகாய் பறிக்கிறதுக்கு தேவையான ஆட்கள் எல்லாமே பக்கத்துலேயே இருக்கிற வில்லேஜ்லேருந்து வந்துடுவாங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 700 மீட்டருக்குள்ளேயே வில்லேஜ் வந்துடுறதுனால ஆட்கள் வேலையாட்கள் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. தார் ரோட்லேருந்து இது 2வது பூமியாக இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. அதுலேருந்து வர்றதுக்கான தட வசதி பார்த்திங்கன்னா 20 அடி அகல மண் தடை இருக்குதுங்க. ரோடு ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. தண்ணீர் வசதியை பொறுத்தளவுக்கு சர்ப்ளஸான தண்ணீர் வசதி இருக்கக்கூடிய ஒரு செழிப்பான ஏரியாவில் தான் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. இந்த லேண்டோட தண்ணீர் வசதியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிணறு இருக்குங்க. கிணறுக்கு ஃப்ரீ இபி சர்வீஸ் வந்துடுங்க. கிணறு வந்து நல்ல ஆழமான கிணறுங்க. தண்ணீர் வசதி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். நல்ல அருமையான தண்ணீர் வசதி இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்குங்க. இந்த ஒரு கிணறே வந்து டோட்டல் 14 ஏக்கருக்கும் தண்ணி பாஞ்சிக்குதுங்க. இந்த கிணறுக்கு சப்போர்ட்டாக 2 போர் இருக்குங்க. போரில் வந்து ஒன்று தான் ஓடிட்டுருக்காங்க. இன்னொன்று வந்து வெயில் காலத்தில் மட்டும்தான் ஓட்டுவாங்க. அந்தளவுக்கு நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாங்க. மொத்தமாக இந்த ஒரு கிணறு 2 போருக்கு சேர்த்து 2 சர்வீஸ் வந்துடுங்க. ஒரு 7.5 ஹெச்பி சர்வீஸ், ஒரு 5 ஹெச்பி சர்வீஸ் வந்துடுங்க. அது போக இந்த தோட்டத்தை ஒட்டியே ஒரு குட்டை ஒன்று இருக்குங்க. அதில் வந்து எப்போவுமே தண்ணி இருக்குங்க. ஒரு தோட்டத்துக்குள்ளே என்னென்ன செடிகள் இருக்கணுமோ எல்லாமே வச்சுருக்காங்க. மரங்களை பொறுத்த வரைக்கும் புளிய மரம், கொய்யா மரம், மாமரம், இந்த மாதிரி எல்லா வகையான மரங்களுமே இருக்குங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டு தேவைகளுக்கு அளவாக வச்சுருக்காங்க. இந்த ஏரியானோட சரௌண்டிங் எல்லாமே ஃபுல்லாகவே விவசாய நிலங்கள் தானுங்க. 4 சைடுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. தென்னந்தோப்பு இருக்குங்க. ஃபுல்லாக மக்காச்சோளம் போட்டிருக்காங்க. ஒரு சிலர் தோட்டம் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலர் மானாவாரியாக இருக்குங்க. மானாவாரியாகவும் மக்காச்சோளம் போடுறாங்க. மலைக்கு ஒரு நல்ல தண்ணீர் வசதி இருக்கக்கூடிய ஏரியாங்க. இந்த மிளகாய் பார்த்திங்கன்னா இன்னொரு பார்ட்டும் ஒரு சைடு 4 ஏக்கர் பக்கம் போட்டிருக்காங்க. இந்த சைடு ஒரு 2 ஏக்கரும் மிளகாய் போட்டிருக்காங்க. மிளகாய் வந்து நல்ல விளைச்சல் வந்துட்டு இருக்குதுங்க இந்த ஏரியாவில். கோவை டு திண்டுக்கல் பைபாஸ்லேருந்து 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. நேரடியாக பார்த்தா 500 மீட்டர் தூரம் தான் வருங்க. சுற்றி வந்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோமீட்டர் ரோட்டில் சுற்றி வர்ற மாதிரி இருக்குங்க. பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4வது பூமியாக வருங்க. இங்கேருந்து பார்த்தாலே பைபாஸ் தெரிகிற அளவுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க. பைபாஸ் ஒட்டி இருக்கிற நிலங்கள் வந்து ரொம்ப விலை அதிகமாக போயிட்டுருக்குதுங்க. 1 கோடியிலேருந்து 1.5 கோடி வரைக்கும் இந்த ஏரியாவில் போயிட்டுருக்குதுங்க. ஒருவேளை நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறீங்கன்னா என்னென்ன பர்பஸ்க்கு வாங்கலாம்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக மெயினாக வாங்கலாங்க. கண்டிப்பாக க்ரோத் இருக்கக்கூடிய ஏரியாங்க. அது போக முழு நேரம் நீங்கள் விவசாயம் செய்ய போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக செட் ஆகுங்க. இல்லை நீங்கள் தென்னந்தோப்பு போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் வந்து 100% ஃபுல்லாக செட் ஆகுங்க. அந்தளவுக்கு நல்ல தண்ணீர் வசதி இருக்குங்க. இந்த 14 ஏக்கருமே பாயிற அளவுக்கு தண்ணீர் வசதி இருக்குதுங்க. ஃபுல்லாக இந்த 14 ஏக்கருமே ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்காங்க. ஆனால் வெயில் காலத்தில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து யூஸ் பண்ணுறது இல்லைங்க. இந்த ட்ரிப் இரிகேஷன் எல்லாமே யூஸ் பண்ணாமல் தான் ஒரு சைடில் வச்சுருக்காங்க. இப்போ வந்து வாய்க்கால் மூலமாக தான் தண்ணி பாயுதுங்க. வெயில் காலத்துக்கு மட்டும்தான் இந்த ட்ரிப் இரிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ வந்து வாட்டர் ரொம்ப சர்ப்ளஸாக இருக்குதுங்க. அதனால் வாய்க்கால் மூலமாகவே தண்ணி பாய்ச்சிக்குதுங்க. நீங்கள் விலை குறைவாக ஒரு ஏரியா அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தோட்டம் தேடிட்டு இருக்கீங்க. ஃப்யூச்சரில் தோப்பு போடலாம், ஃபார்ம் ஹவுஸ் போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகுங்க. ஆல்ரெடி இதுக்குள்ளே வந்து ஒரு 10லேருந்து 15 தென்னை மரங்கள் இருக்குதுங்க. வாழை இருக்குதுங்க. பூச்செடி எல்லாமே வச்சுருக்காங்க. இது வந்து தீவன பயிருங்க. மாட்டுக்கு தேவையான தீவன பயிர்கள் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. அது போக இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே ஒரு மாட்டு பண்ணை இருக்குங்க.
அதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 10 மாடுகள் வரைக்கும் அவங்க வளர்த்தி பாலுக்காக வளர்த்திட்டு இருக்காங்க. இது ஃபுல்லாகவே அதுக்கான தீவன பயிர்களுங்க. நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது பைபாஸ் ரோடு தெரியுதுங்க. ஒயிட் கலர் லைன் மாதிரி தெரியுதுல்ல, அதுதான் பைபாஸுங்க. இது வந்து மாட்டுக்கு தேவையான மாட்டு கொட்டகைங்க. மழை காலங்களில் ஃபுல்லாகவே உள்ளே தான் கட்டியிருப்பாங்க. மாட்டு தீவனம் அரைக்கிறதுக்கு சாஃப் கட்டர் எல்லாமே இருக்குதுங்க. அது போக தேவையான பொருட்கள் எல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு ஸ்டோர் ரூம் மாதிரியும் ஒரு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குதுங்க. அது போக டெம்பரரியாக தங்கறதுக்கு ப்ளஸ் கம்ப்ரஸர் மோட்டர் இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ரூம் இருக்குதுங்க. இந்த 14 ஏக்கர் ஃபுல்லாகவே இப்போதைக்கு மக்காச்சோளம் போட்டிருக்காங்க, மிளகாய் போட்டிருக்காங்க. இந்த லேண்டுக்குள்ளே உள்ளே ஃபுல்லாக போயிட்டு வர்றதுக்கு எல்லா இடத்துலையுமே தட வசதிகள் இருக்குதுங்க. லாரி வந்து இந்த தோட்டம் ஃபுல்லாகவே போய் வர்றதுக்கு எல்லா தட வசதியும் நல்ல முறையில் பண்ணி வச்சுருக்காங்க. ஒருவேளை ஃப்யூச்சரில் நீங்கள் தோப்பு போட்டாலும் உள்ளே வந்து தட வசதி, தேங்காய், இளநீ இதெல்லாம் எடுக்கிறதுக்கான தட வசதி வந்து நல்ல முறையில் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களோட பட்ஜெட்டு, உங்களோட ரெக்யர்மெண்ட் வேறு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட எக்ஸாக்ட் ரெக்யர்மெண்ட் என்னங்கிறது எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்லேயோ அல்லது ஃபோன் கால்லையோ ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி நம்ம பிடிச்சிக்கலாங்க. நிறைய ப்ராப்பர்ட்டி அவைலபிளாக இருக்குதுங்க. இந்த தோட்டத்துக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 36 லட்சம் கேட்குறாங்க. அதுலேருந்து பெருசாக குறையாதுங்க, ஸ்லைட்லி நெகோசியபிள்னு சொல்லியிருக்காருங்க. இந்த ஏரியாவில் இது வந்து ஒரு ரீசனபிளான ப்ரைஸாக தான் இருக்குங்க. ஏன்னா பைபாஸ்லேருந்து ரொம்ப பக்கமாகவே இருக்குங்க. பைபாஸ் ஒட்டி பார்த்தீங்கன்னா 1.5 கோடி வரைக்கும் போயிட்டுருக்குங்க. ஸோ இது நல்ல ரீசனபிளான ப்ரைஸுங்க. நல்ல தண்ணீர் வசதி இருக்கக்கூடிய ஏரியா. எல்லா வகையிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் திண்டுக்கல் பைபாஸ்க்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க. ஏரியா பார்த்தீங்கன்னா பழனியிலேருந்து திண்டுக்கல் போகிற வழிங்க. கணக்கம்பட்டிங்கிற ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்த நீங்கள் நேரில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக நம்ம நெகோசியேட் பண்ணி வாங்கிக்கலாங்க. ஏக்கர் 36 லட்சங்கிறது ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க. அதுலேருந்து ஸ்லைட்லி நெகோசியேட் பண்ணி கூட நம்ம பேசி வாங்கிக்கலாங்க. டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இந்த ப்ராப்பர்ட்டி வருதுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.